பஞ்சசம்ஸ்காரம் பண்ணினவாள் சரீரம் யாரு காலை திருவேங்கடமுடையான். இது 9000 வருஷங்கள் பழமையான வராக புராணத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. திருமலை திருப்பதியில ஒரு வைகான சாஸ்திர பகவான் இருந்தார். வரகவி வெங்கடாச்சாரிய தீட்சிதர்னு பேர். அவர் 1919 அந்த கிரந்தங்களை தொகுத்து எழுதியிருக்கார். அவர்கள் தீட்சிதாள்னு பேர். 4 கோத்திரக்கார அவதான் பரம்பரை அர்ச்சனாளா இருக்கிறது. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கேஸ்ல கூட பரம்பரை அர்ச்சனாள் கேஸ் ஜெயிச்சதுன்னா இந்த ராமானுஜருடைய தத்துவத்தை சுப்ரீம் கோர்ட்ல ஜெயிச்சது. அதற்கு முழுமையான உபகாரம் பண்ணினவர் ஸ்ரீமன் நாராயண ராமானுஜ சிவஜியர் சுவாமி. அந்த பரம்பரை நிராசை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. அது ஜெயித்ததற்கு காரணம் இந்த கிரந்தம். அதற்கு உபகாரம் பண்ணினவர் ஸ்ரீமன் நாராயண ராமானுஜ சிவஜியர் சுவாமி. அப்போ இந்த சரீரம் எலும்பால் ஆனது. இதுக்குள்ளே மனம் இருக்கு, மூத்திரம் இருக்கு, ரத்தம் இருக்கு, அழிகிற வஸ்துக்கள் இருக்கு, அனித்தியமான வஸ்துக்கள் இருக்கு. இருந்தாலும் யாரோ ஒரு எம்பெருமான் திருப்பதிகளை நெத்தியில கால் சங்கீதங்களை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் ஸ்ரீவைத்தவர்கள். அவர்கள் சரீரமே எனக்கு ஆலயம்னு பெருமாள் சொன்னார்னா அதை எப்பேற்பட்ட வைபவம். இது நடந்தது கிட்டத்தட்ட 352 கோடி வருஷங்களுக்கு முன்பு சொல்லி வராக புராணத்தில் இருக்கு. இதை வெளிநாட்டுக்காரர் ஆராய்ச்சி பண்ணி ஒரு போர்டு போட்டுருக்கார். திருப்பதி சிலாத்தோரன் இடத்துல 250 கோடி வருஷங்களுக்கும் பழமையான இந்த மலைன்னு சொல்லி போர்டு போட்டுருக்கார். அப்படிப்பட்ட ராமானுஜர் திருநெல்வேலியில தங்கி பெருமாள் சங்கீதக்கரை கொடுக்கிறார். இவர் விஷ்ணுவா, இவன் சிவனா, இவன் சுப்பிரமணியனா சர்ச்சை வரும்போது இந்த ராமானுஜர் பெருமாளுக்கு முன் தோன்றி அவர் சுயம்புவார். எப்படி பெருமாள் நித்தியமானவர், அதுபோல அவர் ஆச்சாரியனாச்சு, ஆதிசேஷனாச்சு. அந்த ஆதிசேஷன் பெருமாளுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணுவதற்காகவே பிறந்தவன் ராமானுஜர். திருமலைக்கு போனார். அவருக்கு கூட்டம் திறக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உள்ள போனார். பெருமாள் சங்கீதக்கரை சாத்தினார். பெருமாள் ராமானுஜர் தாசரானார். அதனால்தான் ராமானுஜர் பரமபதித்த பிறகு தொண்டைமான் சக்கரவர்த்திக்கும் அந்த கோவிலுடைய பரம்பரை அர்ச்சகர்களான 4 கோத்திரங்கள் தீட்சிதர்கள் 4 கோத்திரக்காரர் தான் கைங்கரியம் பண்ணணும். கவர்மெண்ட் தன் இஷ்டத்தை யாரும் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது. வைகானச திருக்குலத்தினை அவதரித்த வைகானச குலத்தினை பிறந்தவர்களால் அவதரித்தவர்களால் அந்த வைகானச நபிமார்கள் தான் திருவேங்கடமுடையானுக்கு திருவாராதனம் பண்ண வேண்டும் என்று ராமானுஜர் நியமனம் பண்ணிட்டார். அந்த கிரந்தம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஜெயிச்சு. அப்போ அந்த அர்ச்சக சுவாமிகள் சொப்பனத்திலேயும் பெருமாள் தோன்றி, தொண்டைமான் சக்கரவர்த்தி சொப்பனத்திலேயும் தோன்றி ராமானுஜர் பரமபதித்த பிறகு இந்த ராமானுஜர் அவதாரமற்ற ஆதிசேஷனின் அம்சபுதர் இவருடைய சிலை திருமேனியில் இவருடைய ஹிருதயஸ்தானத்தின் சமமாக அமையும்படி எழுந்தருளப் பண்ணுங்கள் சொன்னார். பெருமாள் சொல்லி கட்டினதுதான் திருப்பதியில் ராமானுஜர் சன்னதி. எல்லா ஊரையும் ஆழ்வார் சிலை கீழே இருக்கு. திருப்பதியில் மட்டும் பெருமாள் ஹிருதயஸ்தானத்துக்கு சமமாக இருக்கும். போனா சேவிச்சுக்கணும். அந்த கல்வெட்டும் இருக்கு. தொண்டைமான் சக்கரவர்த்தி வம்சத்திலே பிறந்த அந்த சந்திரகிரி மகாராஜா கற்றான் அந்த யாதவராஜன். அப்படிப்பட்ட ராமானுஜர் திருவேங்கடமுடையான் இப்ப நிர்வாகங்களை பண்ணி பெருமாள் நித்திய கைங்கரியங்கள் அதிவிலட்சண பரிபூர்ணமாக குறைவில் நிகழ்த்த பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு அங்கே ஒரு மடத்தை ஸ்தாபிக்கிறார். அந்த மடத்தை ஸ்தாபிச்சு அந்த மடத்துடைய பிரதம ஜீயனாக தானே இருந்து திருவேங்கடமுடையான் நிர்வாகங்களை பண்றார். திருவேங்கடமுடையான் நிர்வாகத்தை ஏறி எழுதுவார். ராமானுஜர் ஏழு பெருமாள் நித்திய உற்சவம் இப்படி நடத்த வேண்டும்.